ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று நான் போல் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஜேகேக்கு த போலீஸ் டைட்டில் தான் வந்து செலக்ட் ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆப்டான ஒரு ஒன் ஷாட் நம்ம பார்த்துடலாம். இது கண்டிப்பாக உங்களை எங்கேஜிங்காகவும் ப்ளஸ் ரொம்ப ரொமான்டிக்காகவும் இந்த சீரீஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் சீரீஸில் ஒன் ஷாட் ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் ஹைப் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓகேவா, அந்த இன்ஸ்பெக்டர் அதோட லெவல்லாம் தாண்டி. ஸோ இப்படி இருக்கவே இங்கே வந்து அந்த மனுஷன் நல்ல மனுஷன்தான், நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஆஃபீஸர் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே உங்களை இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள், எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப அப்பாவி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நீங்கள். எப்படி இருந்துகிட்ருக்கவே உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி காதல் மலருது, என்னென்ன நடக்குது, லவ் டு ஹேட் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்டிங் சினாரியோலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே இருக்கார். அவர் ஏதோ மினிஸ்டரோ யாரோ ஒருத்தவங்க வராங்க. ஸோ அதனால் இந்த ரோட்வேஸ்லலாம் பிளாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில டைமென்ஷன்ஸில் சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் நிற்க வச்சுட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ரோட்ஸை பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாத்தையுமே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே உங்களுக்கு அந்த நேரத்துலலாம் காலேஜில் எக்ஸாம். ஸோ இப்போது நீங்கள் பஸ்ஸில் தான் ஏறி போயிட்டுருக்கீங்க. பஸ்ஸை ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? டைம் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, மினிஸ்டர்லாம் வராங்கம்மா, அதனால் போக முடியாது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஐயோ, இந்த நேரத்துலாம் மினிஸ்டர் வரணும், ஏன் அவருக்கு தெரியாதா காலேஜிலலாம் எக்ஸாம் இருக்குன்னு? சுத்த பைத்தியக்காரன் மினிஸ்டராக இருக்காங்க, இவர் வர்றதுக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணணுமா அப்படிங்க அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பஸ்லேருந்து இறங்கி, ஏன்னா டைம் ஆகுது, அதனால் நீங்கள் இறங்கி உங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த வழியில் தான் பிளாக்குக்காக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ நின்றுருக்கும் ஒரு பஞ்சாக ஒரு 7-8 கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி. உங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த ஹாஃப் சாரி தான் யூ ஹேவ் டு வியர். ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப மாடர்னாலாம் சுடிதாரே அலௌடு இல்லை, ரொம்ப மாடர்னாலாம் போகக்கூடாது. ரெட்டை சடை போடலாம், உத சடை போடலாம், பூலாம் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் ப்ளா எல்லாம் போடலாம். ஆனால் ஹாஃப் சாரி தான் கட்டணும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஹாஃப் சாரி கட்டிகிட்டு எல்லாம் ஒரு 4-5 புக்கு பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாருமே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும் போது ஜேகே வந்து அந்த பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸை பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம், இந்த இந்த மாதிரி இதுலேயும் காலேஜிலலாம் இந்த ஹாஃப் சாரி தான் போடணுன்னு ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? காலம் எப்படி மாறி இருக்கு, என்ன ஹாஃப் சாரி இந்த காலத்தில்? ஏம்மா உங்களை தான் அப்படி சொல்லிட்டு அந்த பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸை கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே போலீஸா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட பதுங்குறீங்க. அவர் அப்படியே பதுங்குற ஒரு பொண்ணு தெரியுது. அப்படியே ஒரு அந்த 7 6 மட்டும் வருது. நீங்கள் அப்படியே பதுங்கிட்டீங்களா? மரத்தில் இருக்கிற பொண்ணே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் கூப்பிட்றாரு. என்ன அவர் எப்படி கூப்பிட்றாரு? மரியாதை இருக்க வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு இது, போலீஸ்னால் ரொம்ப இது கெத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு மிதப்பு இருக்குது. போலீஸ்காரங்க சுத்த பொறுக்கியாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே மனைவிக்கிட்டே எப்படி வரீங்க. நீங்கள் மனவுறது இல்லை, உங்கள் வாய அசைவில் தெரியுது. மற்றவங்க எல்லோரும் போகலாம், நீ மட்டும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்றாரு. ஐயா நானும் போகணும், என்னையும் விடுங்கோ, எனக்கு காலேஜுக்கார நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காலேஜுக்கார நேரம் ஆகுது, ஐயோ இன்றைக்கி செமஸ்ட்ரு, அதுவும் மொதல் எக்ஸாமு, இதில் வேறு மினிஸ்டர் வர்றான்னு சொல்லிட்டு கண்ட இதை போய் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, நாங்கள் நடந்தே வேறு போகணும், ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்கள் என்னை விடுறீங்களா, எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உனக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியாதா? ஒருத்தவங்க, அதாவது இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் தெரியாது உனக்கு? உங்களுக்கு
எனக்கு செமஸ்டர் இருக்குன்னு தெரியுதுல்ல, எனக்கு நேரம் ஆகுது, என்னை விடுங்க. நானும் பேசலாம், ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை தரேன். ஆ அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு கிளம்பி போயிட்டீங்க. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு! ஆ சூப்பர். இந்த மாதிரி எவ்வளோ என்கிட்ட பேசினதே இல்லையே. ஏட்டு சொல்லுங்க ஐயா. இந்த ஹாஃப் சாரி எல்லாம் போட்டிருக்க பொண்ணுங்க என்ன காலேஜாக இருக்கும்? அதுவாயா? ஔவையார் காலேஜ். வண்டி அங்கே ஓடுங்க. சரிங்க ஐயா. ஆனால் மினிஸ்டர் அதான் அவனுங்க பார்த்துப்பானுங்க. வெள்ளை கலர் சட்டை போட்டுட்ருக்கானுங்களே போலீஸு, அவனுங்க வேலை அதெல்லாம். நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது. சரி வண்டி எடுங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்போ தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஜாயிண்ட் ஆயாச்சு. அவரை டக்குன்னு வெஹிக்கிளை அப்படியே அந்த கேர்ள்ஸ் கிட்டே நிப்பாட்டுறாங்க. என்னடி இந்த போலீஸ்காரன் விட மாட்டான், நீங்கள் அப்படி முறைக்கிறீங்க, இதுக்கு என்ன தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ள்ஸ் எல்லோரும் வண்டியில் இருங்க, நானே உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். விசாரித்து பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடக்கணுமாமே, அதுக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் கவர்மெண்ட் பண்ணுற தப்பை கவர்மெண்ட் தானே சரி பண்ணணும், அதான் நான் சரி பண்ணலான் இருக்கேன். ஏறுங்க கேர்ள்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் நல்லவராக தெரிகிறாரு, பிகாஸ் கன்சர்ன்ட். ஓகே, எல்லாம் அப்படியே டைமை பார்க்குது. ஐயோ, இவர் வண்டியில் நம்ம ஏறி போனாதான் வித்திர அந்த டைமுக்குள்ளேயாவது போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே துபுதுபுன்னு ஏறுது. மஞ்சா கலரு ஒன்னத்தான், உன்னை நான் ஏறவே சொல்லலையே, நான் இவங்கள தான் சொன்னேன். ஓகே, நீ நடந்தே போ. நடந்து போ, வேலை பாரு, டைம் ஆகுது பாரு, செமஸ்டர் இருக்குல்ல. நீ தானே சொன்ன என்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ நான் பேசுறது எதுக்கு கேட்டுட்ருக்கேன்? போ, டக்கு டக்குன்னு போ நடந்து. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நீங்கள் அப்படியே இறுக்கிக்கிட்டு, ஐயோ டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓடுறீங்க. டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் பேசினதால டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேர்ள்ஸை உங்களை மட்டும் லிட்ரலி ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லாரையுமே அழைச்சிட்டு போய் ஹி இஸ் ட்ராப்பிங் இன் தட் காலேஜ். ஸோ காலேஜில் போயிட்டு கேர்ள்ஸ் ஒழுங்காக எழுதுங்க, ஆல் த பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு தேங்க்யூ ஜங்குக் சார் அடுத்து சொல்கிறது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர், போங்க ஒழுங்காக போய் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது. தேங்க்யூ சார், பாடா டைமுக்கு வந்துட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடனே எழுந்துருச்சு, எல்லாம் ஓடுது. பார்த்தா நீங்கள் இப்போ தான் அந்த முனையிலே திரும்பியிருப்பீங்க. லைக் லிட்ரலி அந்த மனுஷன் அப்படியே இந்த கார் இருக்கும்ல, அந்த இதில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லைடாக சாஞ்சிட்டு அப்படியே கையை ஒரு ரெண்டத்தையும் கட்டிட்டு நீங்கள் ஓடி வர அந்த அழகர் அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஓடி வந்துட்டு அப்புறம் கடுகுடுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அனுப்பும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் தூரத்துலேருந்து வந்து கிட்டக்க வர வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு போகிறீங்க. போலீஸாக இருந்தால் என்ன, இவன் பண்ணது தப்பு தானே, எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறேன், என்ன மட்டும் விட்டுட்டு போகிறேன், இவெல்லாம் மனுஷனாவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே மானகனையாக திட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ட்ரிங் அப்படி சொல்லிட்டு பெல் அடிக்குது. ஸோ பெல் அடித்ததும் இங்கே அப்படியே அவர் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. பழி வாங்கிடுச்சு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு 1/2 hour லேட்டர் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஔவையார் காலேஜ் இருக்கும்ல, அந்த காலேஜ்குள்ளேயே போயிட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் பேனிக் ஆகிட்டாங்க. ஐயோ என்ன இந்த நேரத்தில் போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஓடிஸ் தென் வந்து பிரின்சிபல் எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே வந்து ஏதாவது பிட்டு இல்லை ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சும்மா இன்ஸ்பெக்ஷன் பண்ண தான் வந்திருக்கோம். அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பிகாஸ் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னே தனியாக ஆள் இருக்கும்.
ஏதாவது தப்பு நடக்குதா, யாராவது பிட் அடிக்கிறாங்களா, காப்பி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஆனால் போலீஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்கள் காலேஜில் நிறைய தப்பான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களாமே, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சார் நாங்கள் எதுவும் அதுமாரி பண்ணல சார். ஐயோ யாரோ உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அதை எங்கள் கண்ணால் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? தப்பு பண்ணலன்னா அப்போ டைரெக்டாக காட்டலாம்ல. அது இல்லை சார், செமஸ்டர் போயிட்டுருக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது எங்கள் இது கிடையாது. எங்களுக்கு இப்போ ரிப்போர்ட் வந்துச்சு, நாங்கள் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? பண்ணுறேன் சார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ 8 சார் நீங்கள் போய் பிரின்ஸிபல் ரூமு, ஹெச்ஓடி ரூமு எல்லாருமே பார்த்துருவாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவேன். ஓகே சார். லைட்டாக அந்த மனுஷருக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஸோ எந்த எல்லா இயருக்கும் செமஸ்டரா என்ன இன்னைக்கு? இல்லை, ஃபைனல் இயருக்கு மட்டும் செமஸ்டர் சார். ஏன் சார்? சரி, செமஸ்டர் எந்தெந்த ஏரியாஸில் நடந்துகிட்ருக்கு, நான் அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு பிரின்ஸிபல் மேம் பின்னாடியே வராங்க. ஸோ இந்த இந்த 5 கிளாஸ்லேயும் செமஸ்டர் நடக்குது. பட் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. அப்படியே ஒரு பார்வை, எங்கே நில்லுங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் எனக்கு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாரி சார். அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிருப்பார். அந்த அந்த இதில் யாரும் இல்லை. செகண்ட், தேர்டு, ஃபோர்த்தில் அந்த கேர்ள்ஸ் இருக்காங்கள்ல, அதாவது இவர் இப்போ இறக்கி விட்டார்ல, அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்துட்டு இது அந்த இன்ஸ்பெக்டர் தானே அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இருந்தாலும் யாரும் எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 5th கடைசியாக அப்படியே நம்ம தான் ஒழுங்காக பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு குஞ்சு தலை நிம்மராமல் உட்காந்து குடு குடு குடுன்னு எழுதிட்டுருக்கீங்க. டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கடகடன்னு எழுதி வச்சுட்ருக்கீங்க. அவர் இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்களோட பேப்பரை வெடுக்குன்னு வாங்கிட்டு அதில் அப்படியே பார்க்குறாரு. உங்களோட சீரியல் நம்பர் அந்த அந்த இது இருக்கும்ல, ரோல் நம்பர், அது அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன இது சப்ஜெக்ட் எழுதுறது, A to Z அந்த மனுஷன் பார்த்துட்டு அப்படியே பேப்பரை இப்படி இப்படி உதுத்துரு பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. அப்படி சொல்லிட்டு கால் நவுத்து அப்படி சொல்லிட்டு அந்த லத்தி இருக்குல்ல, அதை வச்சு நவுத்த சொல்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ பக்கத்தில் இருக்கிற பொண்ணோட பேப்பரையும் அப்படியே எடுத்து, ஏன்னா அந்த பொண்ணையும் நம்ம பார்க்கணும்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்தெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் எழுதுங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போயிருப்பார். நீங்கள் அப்படியே போகிறவரே பார்த்து குறுக்குன்னு பார்க்குறீங்க. இவருக்கு என்ன தான் ஆச்சு, லூஸா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி எழுத வந்துருந்துருப்பீங்க. ஆமாம், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும். எதுக்கு சார் வேணும்? இது கவர்மெண்ட்டோடது, எதுக்குன்னு நீங்கள் கேட்க முடியுமா? ஓகே, எந்த கிளாஸ், எந்த டிபார்ட்மெண்ட் சார்? அவங்களோட ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் நம்பர் அப்படியே சொல்கிறாரு. ஸோ அதில் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா உங்கள் பேர் வயன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த பொண்ணு பேர் வயன் சார். அந்த பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் படிக்குது. அவங்க குடும்பம் அதாவது அட்ரஸ் வேணும். அது பர்சனல் சார், அது எப்படி சார் நான் கொடுக்க முடியும்? போலீஸ் கேட்குது, அது எப்படி பர்சனலாக இருக்கு? இது சரி ஓகே, நானே பார்த்துக்குறேன். சரி 8 சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாவது கிடச்சிதா? கிடைக்கல சார், அந்த அளவு எதுவும் பெருசாக கிடைக்கல. அப்போது சின்னதாக என்ன கிடச்சிது? பூமரு, பபிள் கம்மு அப்படி தான் சார் கிடச்சிது. அதான் விட்டு தள்ளு. சரி, அப்போ ராங் இன்ஃபர்மேஷன். சாரி மேம், நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். இதை பற்றி நீங்கள் வெளியில் எதுவும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நம்ம நாங்கள் சீக்ரெட்டாக தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் இதை வெளியில் சொல்லாமல் அப்படியே இதை கேஷுவலாக விட்றது தான் நல்லது. ஓகே, நாங்கள் வரோம் மேம். வரோம் சார் அப்படி சொல்லி எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. பொண்ணை பேரை கண்டுபிடிச்சாச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் எப்படியோ எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஏய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தியாடி, காலேஜ்குள்ளேயே வந்துட்டாரு, நம்ம கிளாஸ்க்குள்ளேயே வந்துட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோசப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நமக்கு இதுக்கு வேணாம் கண்டென்ட்டு, கடைசி இயர் ஒழுங்காக இதை எழுதிட்டு நாம் மட்டும் போயிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணணும். நம்மளுக்கு தான் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நம்ம கீப்பப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னென்னமோ யோசிச்சுட்டு அதை பற்றின இதை டோட்டலாக அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி அப்படியே கடைன்னு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் பஸ் ஏறிட்டு திருப்பி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு நடக்க முடியாது, அதாவது படுத்த படுக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் அப்பா ரொம்ப வயசு முடியாதவர் தான். வீட்டு குடும்பத்தை எடுத்துகிட்டு ரன் பண்ணுறதே உங்கள் அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருந்துருக்கும். ஸோ அந்த இதில் தான் உங்கள் ஃபேமிலி டோட்டலாகவே ரன் ஆகுது. ஃபேமிலி இன் த சென்ஸ் நீங்கள் உங்கள் அப்பா மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான். உங்கள் அப்பாவுக்காக எல்லாத்தையும் செய்கிறது கொள்வது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சின்ன வயசில் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு தான். நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு கை கால்லாம் அலம்பி விட்டுட்டு, அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பீங்க, அதை சமைச்சிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு கை மட்டும் வரும். அதனால நீங்கள் மதியான நேரத்தில் பக்கத்தில் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை அவர் அப்படியே பொறுமையாக எடுத்து வச்சு அவர் சாப்பிடுவார். ஸோ அப்படி இருக்கவே ஈவினிங்க்கு அவங்க வந்து உங்கள் அப்பா கிட்ட இட்லிலாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு, தென் எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம் வருது. அதுக்காக நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே ஒரு 10, 10:30 ஆகுது, 12 ஆகுது. அதுக்கு மேலே கண் லைட்டாக சொருவும். ஸோ அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்க போகிறீங்க. உங்கள் அப்பா ஹாலில் படுத்திருப்பாரு, நீங்கள் வந்து ரூமில் படுத்து தூங்குவீங்க. ஸோ அப்படி இருக்கவே ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்ன வெளியில் ஒரு மாதிரி நாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு போலீஸ் ஜீப்பு ப்ளஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருந்துகிட்ருக்கீங்க. நம்மளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கும் போது தான் வெடுக்குன்னு அப்படியே போர்வை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு, அவரா காலையில் சண்டை போட்டாரே, என்கிட்ட பிரச்சனை பண்ணாரே, அந்த போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் நல்லா உத்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த போலீஸ் வண்டி மாதிரி தான் இருக்குது. என்னடா அது, என்னது அது, ஐயோ அவரா, நான் எதுவும் இல்லைப்பா, நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுருங்க, மணி 12 ஆகுது, நான்லாம் எதுவும் எந்திரிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே போர்வையை ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு நீங்கள் மட்டும் எனக்கு என்னன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கார்ல, யார், ஜங்குக்கு ஃபைனலி உங்கள் வீட்டையே கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மனுஷன் தான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறது. இங்கே வந்துட்டு உங்கள் ஜன்னல் இருக்குல்ல, டங் 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 டங்னு சொல்லிவிட்டு அந்த லத்தி வச்சு அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த போர்வை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணுறீங்க, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, நான் உங்களை எதுவுமே பண்ணலை, நான் மட்டும் எனக்கு என்னென்னு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்துகிட்ருக்கேன், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, போலீஸ் தானே நீங்கள், ஆனால் நான் மனசில் நினச்சது அப்படியே நீங்கள் நடத்துகிறீங்க. ஏன்னா மனசில் நினச்சேன் நான் என்ன அப்படியே பண்ணேன், போலீஸில் பொறுக்கின்னு நினச்சேன், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. என் கண்டிப்பாக கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. நான் பொறுக்கியா, என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரியா இருக்குது? பின்ன எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் வீடு வரைக்கும் வரீங்க? இது பேர் பொறுக்கித்தனம் தான். போலீஸே எதை பண்ணாலும் அது பேர் பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆக்சுவலாக நீங்கள் கம்பி பிடிச்சி தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. வெடுக்குன்னு அப்படியே உங்கள் கையை இழுத்துருந்துருப்பார். அப்படியே இந்த கம்பியில் நீங்கள் முட்டுற மாதிரி இருந்திருப்பீங்க. அப்போது அவர் என்ன பண்ணியிருப்பார்ல, அந்த இது இருக்குல்ல, மண்டை இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போது உங்கள் நெத்திக்கிட்ட இன்னொன்று ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே அதை தடுத்துருந்துருப்பார். ஸோ அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையில் தான் விழுந்திருக்கும், உங்களுக்கு இடிச்சிருக்காது. உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்னது பின்னா, உங்களுக்கு மட்டும் இவ்வளோ தூரம் வரத்துக்கு தைரியம் இருக்கும் போது உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வேண்டாமா? நான் பேசினதில் இப்போ என்ன தப்புங்கிறேன் நான். முதல்ல தயவு செஞ்சு கையை விடுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு இவ்வளோ குழப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு இடுப்பை பிடிச்சி இப்படி கிள்ளி இருப்பார். சி, பொறுக்கி கூட கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவான் போல்.
போலீஸ்லாம் மட்டமான பொறுக்கியாக இருக்கீங்க, கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த கையை அப்படியே உதறி விட்டுருப்பீங்க. என்னம்மா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, எலி குறுக்க மிறுக்க அப்படி ஓடிட்டுருக்கு, ஒரு எலிக்கட்டை வாங்கி அடிக்கணும், அப்போ தான் செத்து ஒழியும் எலி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நவுறீங்க. ஜாடிக்கேற்ற முடிதான் அவள், எனக்கு இவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் வந்து மைண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டார், லைக் நீங்கள் தான் அவருக்கான ஏற்ற பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேகே வந்து உங்களை ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, வேணால் ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவரோட ஒர்க் இருக்கும், அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு டெய்லியும் ஒரு 3 hours இட்ஸ் யோர் டைம் அந்த மாதிரி டியூட்டிக்கெலாம் போக சொல்லி இந்த ரவுண்ட்ஸ்லாம் போக சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போகும்போது ஆனால் அந்த ரவுண்டு வந்து உங்களை சுற்றி தான் இருக்கும். அப்புறம் உங்களை மட்டும் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பார். உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு 2 to 3 days பார்த்தீங்க, அந்த அந்த 2 to 3 days யூ லிட்ரலி ஸ்கிப் ஹிம். லைக் அந்த மாதிரி ஒரு ஜந்து நம்ம பின்னாடி வருது, நம்ம அது எதுக்கு பண்ணிக்கணும், அவன் தான் சரியான பொறுக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. பட் இன்றைக்கி அதாவது இதுக்கு மேலே நம்ம இதை வளர விடக்கூடாது, யாராவது பார்த்தா நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நடந்து தான் ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நடந்து தான் வரணும். அப்படி இருக்கும் போது அவரும் பின்னாடியே வேறு ஷர்ட் போட்டுட்டு, அதாவது போலீஸ் ட்ரெஸ் இல்லாமல் ஷர்ட் போட்டுட்டு உங்கள் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பார். நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் ஒரு காஃபி ஷாப்பு, அந்த ஷாப்பில் போய் உட்காடுறீங்க. அவரும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டு போகல அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. 2 காஃபிண்ணா அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படிங்கிறாரு. சுகர் கொஞ்சம் தூக்கலாம் அப்படி சரி ஒரு நிமிஷம். சரி சரி போட்டுறேன் சார். சொல்லு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா, ஓகேவா அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் பண்ணுறது எனக்கு நானாகவே இருக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறேன், யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு பயமாகவே இருந்துட்டுருக்கு. போலீஸை பார்த்தா பயப்படுவேன், எவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு எவனாலும், நீங்கள் தான் எனக்கு பிரச்சனையே, உங்களால் தான் எனக்கு அந்த பிரச்சனை வருதுங்கிற, வேறு யாராலையுமே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இந்த போலீஸு அது இதுன்னு இந்த லவ் பண்ணுற வயசில் நான் இல்லை, அந்த வயசாக இருந்தாலும் கூட என்னால் இப்போதைக்கு காதல் பண்ண முடியாது, என் குடும்ப சூழ்நிலை அதுவும் கிடையாது, எனக்குன்னு உடம்பு முடியாத அப்பா படுத்த படுக்கையாக இருக்கார், அவரோட பென்ஷன் வச்சு தான் இந்த வீடே ஓடிட்டுருக்கு. நான் இந்த காலேஜ் நிம்மதியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல இதில் நான் போய் ஒரு ஒர்க் பண்ணணும், அப்போ தான் இந்த குடும்பம் கொஞ்சமாவது நல்லா இதில் நிலைமைக்கு வரும். எல்லாரோட ஃபேமிலிலையும் உங்கள் அம்மா அப்பா தான் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஆனால் என்னோடய கல்யாணத்துக்கு நான் தான் சேர்த்து வைக்கணும். இப்படி என் தலையில் நிறைய பாரம் இருக்குங்கும் போது என்னால் இதையும் தூக்கிட்டு சுற்ற முடியாது. நீங்கள் வேணால் வசதியான குடும்பத்துலேயோ இல்லை சந்தோஷமான ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்லேயோ எது வேணால் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன இந்தமாரி ஃபாலோ பண்ணுறதுல சுத்தமாக வேஸ்ட்டு. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, மேபி அது ஒர்க் அவுட் ஆகலாம். ப்ளீஸ் போலீஸ், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ணா எவ்வளோண்ணா டீக்கு காசு, நான் கொடுத்துட்றேன். 25 ரூபாம்மா. சரிண்ணா, நீங்கள் அப்படியே 25 ரூபா கொடுத்துட்டு நான் அந்த இடத்தோடு கிளம்புறீங்க. ஆனால் டீ வரல இன்னும். இதோ வந்துட்டேன் ப்ரோ. ஐயோ இந்த பொண்ணு போயிடுச்சே, பரவாயில்ல டீ வைங்க, நான் ரெண்டுத்தையும் நான் குடிப்பேன். இங்கே அப்படியே ஜங்குக்கு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே யோசிக்கிறாரு, வெட்டுலாம் போக முடியாதே, இதே என்னமோ சொல்லிட்டு போகுது சும்மா. சரி, அமைதியாக இருப்போம்.
ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் முன்ன மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் உங்களுக்கான ஐஸ் அங்கே வைக்கிறாரு. ஸோ ஃபைனலி எல்லா எக்ஸாம்ஸும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் நிறைய ரெஸ்யூம்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்குறீங்க. பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேக்கண்ட் இல்லை, இல்லை இந்த நீங்கள் ஜாப் ரோல் சர்ச் பண்ணுறதுல எங்களுக்கு ரோல் இல்லை, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, உங்களோடது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்குது, இது வந்து சரி வராது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா டினைடு வந்துடுச்சு. லைக் இப்போ வந்து எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கையில் ஃபுல்லாக ரெஸ்யூம் பேப்பர்ஸு, ஆனால் என்ன இப்போ வந்து ஹோப்பே இல்லை அவளுக்கு வேலை கிடைக்காது போல், நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தம். அப்படியே ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு லைக் லிட்ரலி அழாத குறையா அப்படியே உட்காந்துருக்கீங்க. நல்ல காற்றடிக்குது அப்போ, ஓகேவா? லைக் தூசி தும்பட்டம் அதெல்லாம் பறக்கும் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஜங்குக்கு வராரு. ஏன்னா வேலைலாம் கிடச்சிச்சாச்சுங்களே, நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை பத்தியா இப்போ வரைக்கும், நீ அன்னைக்கு விடுன்னா நான் விட்டுட்டேன், வேலைலாம் கிடச்சிச்சா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப்பில் உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் யார் மேலே காட்டுறேன்னு தெரில, வாலண்ட்ரியாக வந்ததில்ல, அவர் மேலே ஃபுல்லாக ஏறி நேரிட்டீங்க. இப்போ நிம்மதியாக நான் நினச்சது எதுவும் நடக்கலை, எந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கல, நான் இருக்கிறதோட போய் சேர்ந்துடலான் இருக்குது, இவ்வளோ ரெஸ்யூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டே இருக்கிறீங்க. இதில் எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல, ஏன்டா வாழ்கிறோன்னு தோணுது எனக்கு, செத்து போயிடவா, நீ என்னை படுத்துற, செத்து போயிடவா ஒரேடியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒன்றுமே சொல்லலை, அப்படியே உங்களை ஹக் பண்ணியிருப்பார். விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அடிக்கிறீங்க. எல்லாம் சரியாயிடும், சரி அழாத, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே இப்போ தான் அவ்வளோ கோபம் அப்படியே தணிஞ்ச ஒருத்தவங்களை நல்லா அசிங்கமாக திட்டிட்டு அப்படியே நம்ம காம் டவுன் ஆகி ஒரு ஸ்டேட்டில் இருப்போம்ல, அப்போ பஸ்ட் அவுட் ஆகி அழுகுறீங்க. அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறீங்க. எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு ராசியே இல்லை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது, எல்லாரும் அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக தங்கச்சி எல்லாம் அவங்க என் வயசில் இருக்கிறவங்க யாரும் என்ன மாதிரி இவ்வளோ கஷ்டப்படவே இல்லை. ஆனால் நான் அந்த கஷ்டத்தையும் சுமையை தாங்கிட்டு என் வாழ்க்கையை நான் இன்னொன்று ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கலான்னா எல்லாரும் என்னை பின்னாடி அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வாழவே பிடிக்கல, என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. நிறையா தடவை தூக்க மாத்திரை நிறைய போட்டு செத்துடலாமான்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷனோட லைஃப் என்ன ஆகும், அவர் என்ன ஆகிடுவார் அப்படின்னு நினச்சி நிறைய தடவை நான் அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கேன் தெரியுமா. என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருக்கும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒப்பாரி வைக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கும் உங்களோட ஃபீலிங் புரியுது. பார், இவ்வளோ கஷ்டத்தை பார்த்ததாலையோ என்னமோ கடவுள் என்ன அனுப்பியிருக்காரு. கவலைப்படாத, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்டாக்கரோ இல்லை பொறுக்கியோ எதுவும் கிடையாது. எனக்கு வந்து உன் கூட வாழணும்னு தோணுது, அவ்வளோதான். உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு, இவ தாண்டா என் பொண்டாட்டி அப்படின்னு. எல்லாம் ஒரு நாள் மாறும், புரியுதா? கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கலான்னு நினைக்காத. பின்னாடி உனக்கு நிறையா உனக்கு செய்கிறதுக்காக ரெடியாக வச்சுருக்கார். இப்போவே அதை பார்த்து நீ பயந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்போ பின்னாடி அது உனக்காக வச்சுருந்தது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுமா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரியாயிடும். உன் கல்யாணத்துக்கு நீ எதுவும் சேர்த்து வைக்கலன்னு நினைக்காத. நீ எனக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய சொத்து தான் நான் நினைக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? நான் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவா? அப்போ எனக்கு
கல்யாணம் பண்ணிப்பல அப்படி சொல்லிட்டு இந்த மனுஷன் கேட்குறாரு. ம் வேலை கிடச்சதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹே இத பாரு, சும்மா மைண்டை அப்செட்டாக இருக்கிறதால சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடக்கூடாது. நிஜமா உனக்கு ஓகே தானே? ஆமாம் பொறுக்கி. ஆ என்ன பின்ன பொறுக்கி மாதிரி தானே எல்லா விஷயத்தையும் என்னோட இதில் பண்ணேன். பொறுக்கின்னு சொல்லாமல் உத்தமாக நான் சொல்ல முடியும்ண்ணா. அது அது சரி கண்ணோடே ஊற்றிட்டுருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜக்கு கத்திட்டுருக்காரு. வெள்ளை யாராவது கெட்ட போகுது, எருமா மாடு மாதிரி பண்ணாத அப்படி சொல்லி நீங்கள் லொட்டுன்னு அவர் அடிக்கிறீங்க. அவரா பொண்டாட்டி மாதிரி உரிமைலாம் வந்துடுச்சு போல், அடிக்கலாம் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒரு 1 மந்த் லேட்டர் உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருந்துருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா இதுவுமே ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துகிட்ருக்கு. ஃபைனலி உங்களுக்கும் ஜங்குக்காக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். ஸோ அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் உங்கள் அப்பா மட்டும் தானே இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா உங்கள் அப்பாவையுமே உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பார். இங்கே வந்து இவருக்குன்னு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக தனியாக ஒரு நர்ஸையுமே அவர் அலாட் பண்ணி வச்சுருப்பாரு. பிகாஸ் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதால உங்களால் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஹவுஸ் ஒர்க்கும் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் இந்த ஒர்க்கும் பார்க்கணுன்னா கொஞ்சம் சிரமம் இல்லை. ஸோ அதனால் அதுக்காக அவர் வந்து அந்த நர்ஸ் வச்சுருப்பாரு. அவங்க காலையில் வருவாங்க, ஈவினிங் தான் போவாங்க. அது வரைக்கும் அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த நர்ஸ் போயிடுவாங்க. டெய்லியும் அவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கவே நாட்கள் ரொம்ப நல்லா நல்லா அழகாக போச்சு. நீங்களும் அவரும் சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புது கேஸு. ஸோ அவருக்கு வந்து அது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்குது. அந்த ஜாபே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ரொம்ப சிரித்து பேச முடியல, உங்ககிட்ட அந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து திருப்பி ரிட்டன் பேக் கால் வந்துடும், போயிடுவார். உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆனாலும் யூ நோ ஹிஸ் ஒர்க். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கவே அந்த ஒர்க் ரொம்ப ப்ரெஷரிங். இப்படியே ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே வந்து படுத்தா போதும்னு இருக்கார். ஸோ இப்படி இருக்கவே எப்படின்னா வீட்டுக்கு வராரு, சாப்பிட்றாரு, தூங்கிடுறாரு, காலையில் எழுந்திரிச்சு திருப்பி போடுறாரு. ஸோ இதே ரொட்டீனாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களால் பேசக்கூட முடியல. எல்லாம் ஓரளவு தானே, நம்மளும் எவ்வளோ பொறுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி அவன் வரட்டும், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே அவர் வராரு. இன்றைக்கி வந்து மேலதிகாரியெல்லாம் இருக்காங்களே, இவருக்கு மேலதிகாரி அவங்களுக்கு வந்து நீ என்ன கட்டிகிட்டு இருந்த, என்ன பிடுங்கிட்டு இருந்த, இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் முடியல, நானும் இது பார்க்காதது கிடையாது, ஆனாலும் இதில் ஹிண்ட் வர மாட்டேது, க்ளூ வர மாட்டேது அப்படி இப்படின்னு சொல்கிறார். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாத ஜங்குக், நாளைக்குள்ளே இந்த கேஸை முடிக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் இது சிபிஐக்கு போயிடும், இதை விட ஒரு வெக்கக்கேடு வேறு எதுவும் கிடையாது, ஒழுங்கு மரியாதை செய்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே லிட்ரலி அவர் வந்து ரொம்ப திட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் போட்டாலும் கூட அதுக்கான அவுட்புட் சரியாக வரமாட்டுது. அப்படிங்கும்போது இப்படி இருக்கும் நம்மளுக்கு. அவருக்கு அப்படியே அந்த ப்ரெஷர் இங்கே தாங்கவே முடியல. எப்படி சொல்கிறது, அவர் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரலன்னே சொல்லலாம். ஒரு 4 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் வந்து ஆனால் சொல்லியிருப்பார், உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருமேன்னு, நான் வருவேனான்னு தெரியல, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் சண்டை போட்டதுக்காக வீம்புக்குன்னே நீ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவர் அப்போயே சொல்லியிருப்பார், இந்த பாரு நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ சாப்பிடு, நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கவே இல்லை. சரி நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி அவள் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலேன்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு விடிய காலையில் ஒரு 4:30 மணிக்கு தான் வந்திருப்பார். ஸோ வந்தால் சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கும், கவுத்தி வச்ச தத்தையும் மாதிரியே இருக்கும். நீங்கள் சோஃபாலே தூங்குற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அம்மே அம்மே எழுந்திரி
நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. கையெடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வீட்டுக்குன்னு போகிறீங்க. எதுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்படியே இல்லை, ஃபுல்லாக இருக்குது. ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு எதுக்குடி இப்போ சாப்பிட்ல அப்படிங்கிறாரு. இதுதான் வீட்டுக்கு வர நேரமா? சொல்லி தான் நான் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குதுன்னு நான் வந்துட்டு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன் நான் ஒர்க்குக்கு போகலையா? எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. என்னாலேயும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனாலும் ஈவினிங் வந்தாலே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற, டயர்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, சாப்பிட்றது திடீர்னு தூங்கிடுற. எங்கேயாவது என்கிட்ட இந்த ஒரு வாரம் பேசினேன் என்கிட்ட. என்னமோ சண்டை போட்ட மாதிரி இருக்குது நீயும் நானும். சண்டை போட்டு பேசாமல் இருந்தாலாவது சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கு வர போகிற சாப்பிட்ற. இங்கே நான் ஒருத்தி இருக்கேன்னு தெரியுதா இல்லையா? அதான் லவ் பண்ணும் போது ஒரு மாதிரி இருப்பீங்க, அதான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அதான் நம்மளுக்கு ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அலட்சியம் வந்துடுச்சுல்ல உங்களுக்குலாம். பையன் இப்போ பாரு, உன் கோவம் நியாயமானது தான். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏச்சி வாய மூடு, சும்மா வராத பொறுக்கி மாதிரி. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னடி பொறுக்கிங்கிற? நான் உங்ககிட்ட ஜொல்லு ஊற்றிட்டு இருந்தேனா? என்னங்கிற நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நான் எப்பயும் உன்னை பொறுக்கின்னு கூப்பிடுவேன். ஏய், எப்பயும் கூப்பிட்றது வேறு, இப்போ நீ கூப்பிட்றது வேறு. நீ அப்போ விளையாட்டுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போது சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது பொறுக்கி நான் அப்புறம் கடுப்பாகுதா எனக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நீ முன்ன மாதிரி இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையவே மாறிட்ட. ஏன் என்னை விட வேறு ஏதாவது ஒரு பொண்ணை வச்சாரு பாருங்க, ஒரு அரை பொல்லுட்டுன்னு உங்கள் கண்ணத்தில் மரியாதை கெட்டுரும். இதுக்கு மேலே வாயை திறந்த அவ்வளோதான். ஜங்குக்கு வந்த வேகத்துக்கு வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. அப்படியே அந்த கார் இருக்குல்ல, போலீஸ் கார், ஜீப் இருக்குல்ல, அதில் அப்படியே டம்மால்னு சாத்திட்டு அந்த மனுஷன் லைக் அப்படியே தள்ள கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அடியை வாங்கிட்டு கன்னத்தில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே செவுத்தில் தேய்ச்ச மாதிரியே அப்படியே கீழே உட்காந்துருக்கீங்க. அழுவலை கொல்லலை, அப்படியே மனசே விட்ட மாதிரி பழசலை யோசிச்சு பார்க்குறேங்க. நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். நானா லவ்னு சுற்றிட்டு இருந்தேன். நான் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் அவனுக்கு யூஸ் த்ரோ மாதிரி கப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானு. இதுக்கு மேலே நானாக பேசவே மாட்டேன். நீயும் பேசினாலும் பேச மாட்டேன். என்னதான் பண்ணுறேன் பண்ணிட்டு போ. அவ்வளோதான். அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. அப்படியே உட்காந்த மணிக்கே அப்படியே தூங்கிட்டீங்க. ஜங்குக்கும் அப்படியே உட்காந்த மணிக்கு அங்கேயே தூங்கியிருக்காரு அந்த கார்லேயே. ஸோ ஒரு 6 மணி போல் எழுந்திரிச்சிருப்பார். ஆக்சுவலாக உங்களோட வீட்டில் 3 BH ஓகேவா? ஒன்றுத்தில் உங்கள் அப்பா இருக்கார், இன்னொன்றுத்தில் நீங்கள் இருக்கீங்க, இன்னொன்று கெஸ்ட் ரூம். ஸோ அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு போய் கெஸ்ட் ரூமில் போய் குளிச்சுட்டு கடன்னு கிளம்பிட்டு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். டீ குடிக்கல, தண்ணி குடிக்கல, எதுவும் லிட்டரலி குடிக்கல. அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் எழுந்திரிச்சிருப்பீங்க. அவர் வந்து அது தெரிஞ்சிருக்கும். அப்படியே பார்க்குறீங்க, அந்த மனுஷன் அப்படியே காரை ஓட்டிகிட்டு அவர் மட்டும் போயிட்டார். போயிட்டு வரேன்னு கூட சொன்னதே இல்லை. இது வரைக்கும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லாமல் அந்த மனுஷன் கிளம்புனதே கிடையாது வீட்டை விட்டு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவத்தில் அந்த மனுஷன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லாமே போயிட்டார். உங்களுக்கு கடுப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க, பேசலை, அப்படியே மௌனமாக இருக்கீங்க. உங்களுக்கு கோவத்தை இது மேலே காட்டுறதுன்னு தெரில. அப்படியே அந்த மனுஷனோட சட்டை எல்லாம் இருக்கும்ல, அந்த ஹேங்கர்லேருந்து தூக்கி அப்படியே விட்டு எரிஞ்சிருப்பீங்க. அந்த ரூமை விட்டு எரிஞ்சிருப்பீங்க. அது கிளம்ஸியாக, அந்த வீடே ஃபுல்லாக கிளம்ஸியாக இருக்குது. இங்கே வந்து அந்த நர்ஸ் வந்திருக்கோம். ஏதாவது பிரச்சனையா மேடம்? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் அது வாயை திறக்குது? அது மட்டும் கடன்னு உங்கள் அப்பாவோட ரூமுக்கு போயிருக்கும். நீங்கள் அப்படியே பைத்தியக்காரி மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. வேலைக்கு போல் எதுவும் பண்ணலை,
சமைக்கலை, சாப்பிடல, அப்படியே பட்டினி கிடந்த மாதிரி இருக்கீங்க. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது தான். ஃபைனலி அந்த கேஸ் அவர் முடிச்சிட்டாரு. அவங்க சொன்ன மாதிரி அந்த டெட் எண்ட் கொடுத்தாங்கள்ல, அந்த இதில் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு சக்ஸஸ்ஃபுல்லி. எல்லாருமே அவரை பாராட்டி கொட்டி தணிச்சிட்டாங்க. சார் இது சார்ட் அவுட் ஆகாதுன்னு நினச்சோம், நீங்கள் தான் சார் செம்ம மூளை சார் உங்களுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டி தள்ளிட்டாங்க. அவருக்கு ஆனால் இங்கே பாதி மனசு எல்லாமே இங்கே தான் இருக்குது. கடவுளே, கோவத்தை என் பொண்டாட்டி மேலே காமிச்சிட்டேன். அவளை போய் சமாதானப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கே வாங்கும் போதெல்லாம் உங்களை தான் நினச்சிட்ருப்பாரு. ஸோ ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய கேஸை நம்ம வந்து அதாவது முடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ரெஸ் மீட்லாம் நடக்கும்ல, அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார், நான் என் எஃபர்ட்டை தான் போட்டேன், மற்றபடி எல்லாம் காட்ஸ் கிரேஸ், என் பொண்டாட்டியோடது தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ ஐ ஹாவ் டு கோ பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். எங்கே போகிறீங்கன்னா, கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பர்சனல் ஒர்க் இருக்குது சார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் ஒரு 4 மணிக்குள்ளெல்லாம் மனுஷன் வந்துட்டார். வந்துட்டு வீட்டை பார்க்குறாரு. அந்த நர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இருக்குது. அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ரூமை தாண்டி தெரித்து ஹால்லலாம் அவரோட 1, 2 சட்டை வந்து விழுந்திருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா பொறுக்கி போட்டுட்டு அவர் வராரு. வந்துட்டு பார்த்தா அந்த நர்ஸ் இருக்கும். சார் வாங்க சார், சாப்பிட்றீங்களா? எங்கே அவ? ரூமில் இருக்காங்க. காலையிலேருந்து வரவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்றைக்கி டியூட்டி இது முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சரி, ஓகே சார். இப்போ தான் அவரை தூங்க வச்சேன். நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டு இவர் அப்படியே பொறுமையாக போயிட்டு வாசக்கதவை போய் லாக் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ளே வராரு. அவரோட சட்டை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அப்படியே வராரு. பார்த்தா அப்படியே பைத்தியம் மாதிரி அந்த ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நவரவே இல்லை அந்த இடத்த விட்டு. அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. மண்டை கண்ணெல்லாம் வரட்ட மண்டை மாதிரி இருக்குது. புடவை கட்டியிருக்கீங்க ஆக்சுவலாக. அப்போது அம்மா அடிச்சுட்டு கையை உதறி விடுறீங்க. அம்மா இப்போ எதுக்கு என்கிட்ட வர? ஏன் உனக்கு அவ்வளோடது செருப்பு பிஞ்சு விடும், திருப்பி இதை பற்றி பேசாத சொல்லிட்டாம்மா. அதை பாடுறி, இது பாடுறி, சின்ன போடுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களோட சின்ன இருக்கும்ல அதை பிடிச்சி அப்படியே அவரோட ஃபோர்ஸ் வச்சு உங்களை பார்க்க வைக்கிறாரு. விட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் யூ காண்ட். எப்படி சொன்னால் உங்கள் ஸ்ட்ரென்த்தோட அவரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்கிறதால உங்களால் அதை வந்து டிஃபீட் பண்ண முடியல. என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆனாலும் அவரோட மூஞ்சி பார்க்கல. உங்கள் ஃபேஸ் வந்து அவரை தான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் கூட உங்கள் கண் வந்து கீழே பார்க்குது, ஓகேவா? அந்த மாதிரி அவர் மூஞ்சை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி வச்சுருக்கீங்க நீங்கள். ஏய் சொல்லிட்டே இருக்கேன்ல பாரு, பார்க்க போறியோ இல்லையா என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மூஞ்சில் ஃபுல்லாக அவ்வளோ கோவம், அப்படியே வர ஒருத்தரத்துக்கு அடிச்சிடலாம் போல் நீங்கள் அப்படி இருக்கீங்க. உங்கள் தலையை கலைஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக கையை வச்சு அப்படியே அதை ஒதுக்குறாரு. உன்னோட சிம்பத்தியெல்லாம் எனக்கு தேவையில்ல, போல கையை எடு சொல்லி தள்ளி விட்டுறீங்க. அண்ணே தப்பார அம்மா பொம்முன்னு வச்சுக்கோங்க, வாயில் குத்திரம் பொறுக்கிக்க முன்னாடி அட சிரிக்கிறாரு. என்ன நக்கலாக சிரிக்கிற? நேற்று பொறுக்கி சொன்னதுக்கு அவ்வளோ கோவம் ரோஷம் வந்துச்சு உனக்கு, இப்போ என்னத்துக்கு சிரிக்கிற மாதிரி? இப்பயும் நான் கோவத்தில் சீரியஸாக தான் பேசிகிட்ருக்கேன். ஏன் உன் மூடிக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு நான் என்ன ஆளா? நான் அந்த மாதிரிலாம் ஆட முடியாது. ரொம்ப பண்ணுற உன்னெல்லாம் நான் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன்டா அப்படின்னு உங்களுக்கு கண்ணில் அழுக வருது. பட் ஸ்டில் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப். எனக்கு புரியுதுடி. பார், நான் என்னோடய டென்ஷன் என் ப்ரெஷரை நான் சொன்ன உன்ட்டேன். ஒரு வாரத்துலேருந்தே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, உன்னாலேயே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறதால என் மேலே கோவத்தை காட்டினா சரி ஓகே ரைட்டு விடு. நானும் உன் மேலே கோவத்தை காட்டினேன், நீ என் மேலே கோவத்தை காட்டினேன். ஆனால் வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. உன்னை விட சத்தியமாக வேறு எவளையும் நான் பார்த்தது கூட கிடையாது ஏறெடுத்து. என் மனசில் நீ மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்க. அதையும் உனக்கு புரிய மாட்டேதுரி.
உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், என்னை பாரி. ஆக்சுவலாக அவங்களுக்கு டி சொன்னால் பிடிக்கும், அதுவும் அவர் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அழுத்தந்தத்தமாக டி போட்டு பேசுவார். அப்படியே உங்களுக்கு லைட்டாக உருகுது டி சொல்லும் போது. கையை எடுத்துத்தால சனி முச்சானே, நீ என்கிட்ட பேசாத பொறுக்கி கம்னாட்டி அப்படிங்கிறீங்க. நீ ஓத்தானே எது வேணாலும் சொல்லி திட்டிக்கோ, ஐ டோன்ட் கேர். என் பொண்டாட்டி என்ன திட்டம்பேன், யாரே திட்டுறதுன்னு திட்டு, எனக்கு வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் வேறு பொண்ணு வச்சுருக்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் பேசாத. உனக்கும் கோவம் வரும்ல, அந்த மாதிரி தானே எனக்கும். ஏண்டி உன்னை நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன், அந்த இடத்த எப்படி நீ ஈஸியாக தூக்கி விட்டு எறிய முடியும் வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லி? அது என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன், இருந்தாலும் அடிச்சிருக்கக்கூடாது, சாரி. ஆனால் நீ அப்படி பேசியிருக்கவும் கூடாது, சரியா? அது உன் மேலேயும் தான் தப்பு. சரி, பழசை விட்டு தள்ளு. வெளில போகலாமா? மகிரெல்லாம் என்கிட்ட கட்டாத. வச்சுப்பேன். இது பார், எனக்கு முதல்ல டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸா? ஐயோ, கல்யாணம் ஆன 3 மாதத்துல யாரும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்களே. எனக்கு வேணும், அவ்வளோதான். கல்யாணம் ஆன 3 மாதம் என்ன, 1 வருஷம் இருந்தேன்னா 10 வருஷம் இருந்தால் என்ன? என்னால் இதுக்கு மேலே அவங்க கூட வாழ முடியாதுப்பா. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருங்க. ஜீவனாம்சம் மட்டும் எனக்கு 1 லட்சம் வேணும் மாதத்துக்கு. என்ன சொல்கிறேன்? ஜீவனாம்சம் 1 லட்சம் வேணும் உனக்கு? ஏய், என் மாத சம்பளமே அவ்வளோதாண்டி அப்படிங்கிறாரு. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு வேணும். ஒன்றால் நான் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், அதனால் எனக்கு ஜீவனாம்சம் 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு இருக்கீங்க. டிவோர்ஸ் தர முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் டக்குன்னு நினச்சிட்டிங்க. திருப்பி சொல்லு. முடியாது. ஏய், திருப்பி என்னடி மூஞ்சிக்கு நேராகவே சொல்கிற? முடியாது. பரவாயில்ல, நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் உங்கள் கையை அப்படியே கிராப் பண்ணிட்டு அப்படியே செவுத்தோட உங்களை வச்சு அணைச்சிட்டாரு. இது பாரு, என்ன ஆம்பளை திமிரை காட்டுறியா இல்லை போலீஸ் திமிரை காட்டுறியா? அவர் அப்படியே ஹேண்ட் அப்படியே உங்களுக்கு தலைக்கு மேலே லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி செட்யூசிங்கும் பார்க்குறாரு. அவர் அப்படியே டைரெக்டாக பொறுக்கி திமிரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அங்கங்கன்னு முத்தங்கள் வைக்கிறாரு. அதோடு சேர்த்து நல்லா பைட்டிங், ஹிக்கிங் மார்க்ஸ் அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன தான் ஈவன் தோ உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காட்டினாலும் கூட அந்த மனுஷனுக்கு அது தூசு மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல ஒர்க் அவுட்டும் பண்ணுவார். ஸோ இட் டசன்ட் மேட்டர். அவருக்கு அது வந்து பெருசாகவே தெரியல. நீங்கள் அப்படியே தள்ளுறது, உதைக்கிறது, கடிக்கிறது. நீங்களும் அவர் ஆக்சுவலாக முத்தம் கொடுக்கும்போது நீங்கள் அவரோட உதட்டை கடிச்சிருப்பீங்க. அப்படியே அதை வந்து தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டு திருப்பியும் அந்த மனுஷன் லைக் பொறுக்கி மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த வே ஆஃப் அந்த கேரக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா, அழகிய தமிழ் மகனில் விஜய் வந்து இன்னொன்று ஒரு விஜய் இருப்பார்ல, வில்லன் விஜய் ஒருத்தவர் இருப்பார்ல, அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். இவர் வந்து அந்த பொறுக்கித்தனமாக மாறும் போது அந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கும் ஜேகேக்கு. ஓகேவா? ஸோ அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பொறுக்கி கம்யூனிட்டி அப்படி பார்த்து ஒழியாதுன்னு சொன்னது. பார், நீ வந்து நான் வந்து சமாதானம் ஆகுற மாதிரி கிடையாது. எனக்கு உன் மேலே அவ்வளோ கோபமாக இருக்குது. வர அதற்கு செஞ்சிருவான், ஒழுங்கு மரியாதை தள்ளி போயிடும். ஏய் பேபி, அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், கம்மா நீ தான் செய்யடி அப்படிங்கிறாரு. அடச்சி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. மூஞ்சி முகரை கட்டியும் பாரு, நான் சொல்கிறது வேறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு எந்த டைமென்ஷனாக இருந்தாலும் ஓகேடி, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹஸ்கி வாய்ஸு இல்லைன்னா டீப் வாய்ஸில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இது பாரு, இந்த மாதிரிலாம் விளையாடுற வேலை வச்சுக்காத ஜங்கு, முதல்ல கையை எடுத்து தொட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெல்லாம் நவுத்தி விடுறீங்க. அந்த மனுஷனோட ஹேண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக ஹிப்பு கிட்டக்கு வருது. பொறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து அவரோட மூஞ்சை ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே பார்க்கும்போது ஐஸும் மீட் ஆகுது. அப்போ தான் சொல்கிறீங்க பொறுக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அடிசடி சொல்லலாம் தவக்குன்னு அந்த மனுஷன் ஃபுல்லாக ஹேண்ட் வச்சு அப்படியே கிரிப்பாக பிடிச்சிருப்பாரு. இப்போ அப்படியே மூச்சு வாங்குது உங்களுக்கு.
நல்லா வேகமாக யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பலமாக மூச்சு வருதே, யாரே அப்படிங்கிறாரு. வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட வாயை மூடுறீங்க, சொல்லிட்டு வாயை மூடுறீங்க. இப்போ என்ன பண்ணுற? போனோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. முடியாது, விட முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியே பொறுமையா, ஏய் என்னடி, என்ன ஜாக்கெட் இது, ஃப்ரீயாக கை உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இந்த ஜாக்கெட்டை வெறுக்க பார்த்துட்ருக்காரு. இது ஸ்ட்ரெச்சபிள் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே அந்த ஜாக்கெட் உட்காந்துக்கும். ஆஹா, இது சூப்பராக இருக்கே. ஏய், இதே மாதிரி மல்டி கலர்ஸில் வாங்கி எல்லாத்தையும் போட்டுக்க, அப்போ தான் மாமனுக்கு ஆக்சஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு அதில் ஊக்க எடுத்து இதில் வேறு அதுக்கப்புறம் கையை கஷ்டப்பட்டு உள்ளே விட்டு எவ்வளோ வேலை தெரியுமா. இதுன்னு அந்த சதக் அப்படின்ட்டு உள்ளே விட்டு வெளில விட்டு காட்டிகிட்டு இருக்காரு. சி, கையை எடுத்து தொடப்பிருக்கிறாயே அப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்னடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டா, ஹேண்ட் அப்படியே பொறுமையாக உள்ளே போட்டுட்டு இந்த பிரேசரோட ஹூக்ஸ் இருக்குல்ல அதை டபக்காக வந்துருப்பார். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் டக்குன்னு அப்படி சொல்லிட்டு நிமிர்ந்து அந்த மனுஷனை பார்க்குறீங்க. பெருமூச்சு தப்புன்னு ஃபாஸ்ட்டாக அடிக்குது ஹார்ட் பீட்டு. அவர் அப்படியே பொறுமையாக அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க சின்ன நல்லா டைட்டாக நான் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் வைக்கிறாரு. அவ்வளோதான், அம்மனி ஆஃபு. எல்லாம் அப்படியே கிடிச்சிட்டுன்னு அப்படி இவ்வளோ அதான் 1 day ஃபுல்லாக வச்சுட்டு இருந்த அந்த கோவம், எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே நீங்கள் ஸ்விட்சு போட்ட மாதிரி ஆஃப் ஆகிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்கள் காது ஓரத்துக்கிட்டக்க இருக்கிற அந்த ஹேர் அப்படியே எடுத்து அப்படியே காது கிட்டக்க அப்படியே பின்னாடி சொறி விட்டுட்டு காதுகிட்ட அப்படியே பொறுமையாக வந்து ஏதோ சம்திங் ஹீ இஸ் கோனா டு சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் லிட்டரலி அப்படியே வெயிட் பண்ணிருக்கீங்க. பட் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே காதுகிட்டக்கு வந்துட்டு அப்படியே அந்த காதுகிட்டக்க அந்த சதருக்குள்ளே அதை அப்படியே பிடிச்சி கடிச்சிருப்பார். சுற்றிட்டு அப்படியே காதை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூசிச்சு. ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஹஸ்கியில் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அவ்வளோதான், அவரோட ஃபுல் பாடி இருக்குல்ல அது ஃபுல்லாகவே அது அப்படியே உங்கள் மேலே லே டவுன் ஆகிடுச்சு. அப்படியே சவுத்தில் ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே சாஞ்சிருக்கீங்கன்னா அப்படியே அவர் உங்கள் மேலே சாஞ்சிட்டார். ஸோ அப்படி கிட்டக்க 2 பேரோட ஃபேஸ் அப்படி கிட்டக்க இருக்கு. அந்த மனுஷனோட ஹேண்ட்ஸ் அப்படியே டக்குன்னு ஹி கிராப்ஸ் யுவர் தாய்ஸ் அப்படியே சப்புன்னு அப்படியே உங்களை உட்கார வச்சுருப்பார் அவரோட ஸ்டொமக் கிட்டக்க. அப்படியே நீங்கள் அப்படியே அவரோட கழுத்துக்கிட்டக்க உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே கெட்டியாக டைட்டாக பிடிச்சி வந்துருப்பீங்க. அப்படியே அந்த மனுஷன் பொறுமையாக பெட்டில் போடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வைக்கிறது டக்குன்னு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃபேஸ் வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. அவர் லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே வராரு. அவரோட ஷர்ட்ஸ் ஆக்சுவலாக கைட்டி இருந்திருப்பார். அப்படியே பொத்துன்னு அப்படியே உங்கள் மேலே ஏறி விழுந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வரும் மாற்றி முத்தங்கள் தென் அங்கன்னு போயிட்டு கை கால்லாம் அப்படி போயிட்டு ஃபைனலி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு விஷ் ஆகுதுடா. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம். ஸோ அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அப்படி படுத்துருந்துருப்பாங்க. தென் ஜேகே நீங்கள் இருக்கீங்களா 2 பேரும். அப்போது அவருக்கு ஒரு கால் வரும். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. போறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாங்கடே அப்படிங்கிறீங்க. ஸோ அட்டன் பண்ணுறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸா, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க்யூ அப்படியா. சார் எங்கே சார் இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கேன். ஓ சரி ஓகே சார், என்ஜாய் சார் அப்படி சொல்கிறாங்க. என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். எருமை மாடு அப்படி சொல்லிட்டு லட்டுன்னு அவர் அடிக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாரு. என்ன சார்? இல்லை தேங்க்யூன்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே சார் நான் வச்சிடுறேன் சார். ஓகே. எருமை மாடு இப்படியா பேசுவேன்? நான் என்ஜாய் தானடி பண்ணிருக்கேன், அதை தானடி உண்மையே பேசணும்ல அப்படிங்கிறாரு.
அப்படி என்ன தான் நீ பிடுங்கி கிழிச்ச? எவ்வளோ பேர் உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, நியூஸ்லலாம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நீ பார்த்துருக்க. ஊரில் உள்ள அத்தனை பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். அடியே ஒரு பொண்டாட்டி நீடி, அட்லீஸ்ட் நீ உன் புருஷனுக்காக ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பியா? கிராதகிடி நீ அப்படிங்கிறாரு. எதை வேணா சொல்லிக்கோ, நான் அப்படி தான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தென்னவட்டாக பார்க்குறீங்க. உடனே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், அப்படியே சைடில் இருந்து இருப்பீங்களா, அப்படியே இடுப்பில் அப்படியே கையை உள்ளே வச்சு டபக்குன்னு தூக்கி இந்த சைடு போட்டிருப்பாரு. ஏன்னா டக்குன்னு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி டபக்குன்னு தூக்கி இங்கே போட்டுட்டேன்னு அப்படிங்கிறீங்க. எனக்கு இவ்வளோ தைரியம், ஒன்று இவ்வளோ தைரியம் இந்த மாதிரிலாம் பேசலாமா போலீஸ்காரன்ட்டு பேசலாமா, என்ன பேசக்கூடாதா அப்படிங்கிறீங்க. பேசு லாண்டி, உனக்குலாத உரிமையா? யார் நம்ம இந்த மாதிரி பொறுக்கி கம்யூனிட்டின்னு கூப்பிடுறது? மற்றவங்களாம் கூப்பிட்டோன்னா செவ்வளோ தெரிஞ்சிடாது. பொண்டாட்டே இருக்கிறதால இதிலெல்லாம் உனக்கு எல்லாம் பெனிஃபிட் தான் அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆஹா, இருக்கட்டும், உங்கள் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 2-3 months ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அப்படியே போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கும். அதில் அந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறது, வண்டியில் வந்து ஆக்சுவலாக சேஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அந்த கிரிமினல் வந்து இவரோட வண்டி ஃப்ரண்ட்டில் இருக்கார். ஸோ இவரோட சேர்ந்து ஒரு டிரைவரும் இருந்துகிட்ருக்காங்க. அப்போது என்ன ஆகிருக்குன்னா, ஒரு பெரிய லாரி வருது. அது வந்து சம்திங் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படின்னு ஆயிருந்திருக்குன்னா, அந்த ஈசிஆர் ரோடு இருக்கும்ல, ஸோ அந்த இதில் வந்து அந்த சென்டரில் வந்து அந்த செடியெலாம் வச்சு ஒரு மாதிரி பேரிகேட் மாதிரி சம்திங் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் ஏறி இந்த வழியாக வர அந்த வண்டி இருக்குல்ல, அந்த கிரிமினல் வண்டியில் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவன் வந்து தாதுரியமாக அப்படியே வண்டியை வந்து நீக்காக நவுத்தி அவன் அப்படியே நழுவி போயிருப்பான். பட் அவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்ததால் வண்டி வர ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கதால கண்ட்ரோல் இல்லை. அவ்வளோ பெரிய வண்டி வருது. ஸோ வந்து உங்களோட டிரைவருக்கு வந்து டக்குன்னு பிரேக் போட்டாலும் அது அந்த எவ்வளோ ஃபுல்லாக போட்டாலும் அது கொஞ்சம் நேரம் ட்ராகாகி இழுக்கும்ல. ஸோ அந்த இழுத்ததில் அந்த லாரியும் ஜங்குக்கு போன வண்டியும் இடிச்சிச்சு. செம்ம ஆக்சிடெண்ட் ஆக்சுவலாக. அப்படியே என்ன சொல்கிறது, செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒன்றும் ஒரு நிமிஷம் புரியல. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரி ஜங்குக்கோட ஒய்ஃபா நீங்கள், ஜங்குக் சார் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கும். ஆமாம், என் ஹஸ்பண்ட் தான். ஏன் என்னது, யார்? நாங்கள் நெல்லூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசிகிட்ருக்கோம். உங்கள் ஹஸ்பண்ட் அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்படியே உங்கள் ஃபோனை நீங்கள் அப்படியே பொத்துன்னு கீழே விட்டுட்டீங்க. என்ன? உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஹலோ இருக்கீங்களா? சார் அப்படியே ஃபோனை டக்குன்னு எடுத்துகிட்டு கண்ணிலேருந்து ட்ராப் லைட்ஸாக விழுந்துட்டுருக்கு. சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரீங்களா மேம்? நீங்கள் வந்து தான் என்னன்னு சொல்ல முடியும். வரேன் அடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே கண்ணு மூணு தெரியாமல் நீங்களே போயிட்டுருக்கீங்க. 2-3 பேர் உங்களை இடிக்கிற மாதிரி கூட வந்துருப்பாங்க. ஏம்மா பார்த்து வர மாட்டியா, அக்கா என்ன புறவண்டையில் வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் அப்படியே கை காலெலாம் வேர்க்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வர டாக்ஸியில் அப்படியே ஏறிட்டு நெல்லூர் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு 20 minutesன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போனால் ஹாஸ்பிட்டல் கொடுன்னு போகிறீங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களா எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்கம்மா, போய் பாருங்கள் அப்படின்னதும், எமர்ஜென்சியா?
துத்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் எமர்ஜென்சி வார்டில் நிற்கிறீங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் வருது. என்னென்னா டாக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஜங்குக்கோட காரில் ஓட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர் இருக்கார்ல, அவங்களோட ஃபேமிலி ஆல்ரெடி வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கார், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாரிம்மா, வண்டி ஓட்டினதில் உங்கள் புருஷன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னதும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அவ்வளோ அழுகுது, புலம்புது. என் புருஷன் அப்படி சொல்லிட்டு அழுகுது. கார் ஓட்டிட்டு வந்தா டிரைவரா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் அப்படியே டாக்டர் ஜங்குக் ஒய்ஃப் நான், அவருக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அவர் இப்போது கிரிட்டிக்கலில் தான் இருந்துகிட்ருக்காங்க. என்ன இருந்தாலும் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களால் முடிவு சொல்ல முடியும். தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு மேம், அதனால் யோசிச்சு தான் சொல்ல முடியும். கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே எப்படி சொல்கிறேன்? நீங்கள் இப்படியே வேண்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உட்காந்து அவ்வளோ சாமியை வேண்டுறீங்க. அப்படியே டாக்டர் ஒவ்வொரு தடவை போகும்போது எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி. மேம் நான் தான் சொல்லிட்டேன்னா மேம், 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே சொல்ல முடியும். நீங்கள் வந்து நிற்கிறதால ஏதாவது ஆக போகுதா? நான் என் ஹஸ்பண்டை பார்க்கலாமா? சரி, 5 நிமிஷம்தான், பேசக்கூடாது, அப்படியே அமைதியாக சும்மா பார்த்துட்டு போகணும். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் தேங்க்ஸ் டாக்டர். அப்படியே பொறுமையாக போகிறீங்க. பார்த்தா ஜங்குக் அப்படி இருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மானிட்டரில் ஹார்ட் பீட் டிங் 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 டிங்னு அடிச்சிட்டு இருக்கு. ஜங்குக் என்னங்க? ஜங்குக் நான் தான் ஒயன் வந்திருக்கேன், எழுந்திரிச்சு பாரு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. ஏன் இப்படி இருக்க? என்னென்னமோ டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பாரு, விளாடாத. எனக்கு இதுமாரி விளாடுறா சுத்தமாக பிடிக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்னடா இதெல்லாம்? எனக்கு கிட்ட சொல்கிறதுனே தெரியல ஜங்குக். தயவு செஞ்சு இந்த பில் பண்ணாத. நீ குழந்தையில எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. யாரும் இல்லாமல் அண்ணாத மாதிரி வளர்ந்துருக்கேன். எங்கள் அப்பாவை தட்டிட்டு சொந்தம் சொல்லிக்க கூட யாரும் கிடையாது. லைஃப் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது. இப்போது இந்த பாரு சொல்லிட்டேன், ஏதாவது நடந்துச்சு உனக்கு அவ்வளோதான், உன்னை உயிரோட விட மாட்டேன் சொல்லிட்டாப்பா. ஏண்டா இப்படி இருக்கு? நான் என்னடா பண்ணுவேன்? நீ இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன்? ஏண்டா இது பாரு ஜங்குக், விளாடாத ஜங்குக். ஏதாவதாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன்டா. நான் கோவப்பட மாட்டேன், உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். என்ன சொன்னாலும் கேட்குறேன். நிஜமாதான், ஐ ஸ்வேர், நான் நிஜமாக இந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணுவேன் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், கண்ணு முழிச்சு பாருடா. நான் கிட்ட சண்டை போட மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன், என்ன நீ பார்க்கவே மாட்டேயே, திட்டு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் குலுக்குறீங்க. மேம் என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? பேஷண்ட் நீங்கள் முதல்ல நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளில தத்துட்டு, இல்லை நீங்கள் முதல்ல வெளில போங்கன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஐசியூ வார்டு இருக்கும்ல, அதுக்கிட்டக்க அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் வந்துட்டு, மேம் இங்கே நிற்காதீங்க மேம், கொஞ்சம் உட்காருங்க மேம், ஏன் மேம் இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி திட்டுறாங்க. இருந்தாலும் நீங்கள் காதுலேயே வாங்காத மாதிரி அப்படி நின்றுட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 10 hours லேட்டர் நீங்கள் தூங்கலை, எதுவும் பண்ணலை, அப்படியே லிட்ரலி அப்படியே இருக்கீங்க.
இப்படி இருக்கவே டாக்டர் பார்த்துட்டு டேஞ்சர் ஜோனை தாண்டிட்டாரு, உங்கள் ஹஸ்பண்டுக்கோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமேல் அவர் சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் டக்குன்னு அப்படியே டாக்டரோட கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நீங்கள் தான் என் ஹஸ்பண்டோட உயிரை காப்பாற்றுங்க, நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் ததும்ப அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. இருக்கட்டும்மா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து காட்ஸ் கிரேஸில் அவர் வந்து கண்ணு முழிச்சாரு. அவரோட நிலைமையில் வேறு யார் இருந்தாலும் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு வில் பவர் நிறையா இருக்குது. எப்படியோ அவர் வந்து இந்த இதுலேருந்து மீண்டு வந்துட்டார், சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த இடத்த விட்டு போயிட்டார். தென் டாக்டர், என் ஹஸ்பண்டை பார்க்கலாமா? போய் பாருங்கள், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே ஓகே டாக்டர். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணுக்கு நல்லா ஒவ்வொன்றும் இருக்குது, சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்ததால். அப்படியே ஜங்குக் பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா சைடில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. டக்குன்னு எழுந்திச்சிட்டிங்க. ஜங்குக் ஜங்குக் தெரியுறேண்ணா, ஜங்குக் நான் தெரியுறேண்ணா, உனக்கு உனக்கு ஏதாவது வேணுமா? நல்லா இருக்கியா? ஜங்குக் கேக்குதா? அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறாரு. உனக்கு பேச முடியலையா? நான் பேசுகிறது கேட்குதா? அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாரு. ஓ, நீ 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 ஸ்டெயின் பண்ணாத, பார்த்துக்கலாம். நீ நீ தூங்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. கண்ணை அப்படியே மூடிக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒரு 2 days ஆயிடுச்சு. டாக்டர் வந்து இப்போ அவரை டெஸ்ட் பண்ண வராரு. அவர் உங்களை மறந்துட்டார். அவரை வந்து டக்குன்னு கேட்குறாரு, இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னதும், இல்லை எனக்கு இவங்க யாருன்னு தெரில அப்படின்ட்டாரு. அப்படியே ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. ஏன்னா சோலே இல்லாத மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு அவங்க தெரியல, அவங்க உங்கள் ஒய்ஃபு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஓகே ஓகே, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். லெட் இட் பி. கொஞ்ச நாளில் உங்களுக்கு நீங்கள் வந்து பேக் டு நார்மல் வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. மிஸ்ஸஸ் ஜங்குக், கொஞ்சம் வெளில வரீங்களா? இதோ. சொல்லுங்கள் டாக்டர். அவருக்கு பிரெயினில் ரொம்ப அடிபட்டதால் டக்குன்னு எப்படி சொல்கிறது, அவருக்கு மேபி மெமரி லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு தான் என்ன எதுன்னு சொல்ல முடியும். சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, டோன்ட் வரி, அவங்களுக்கு கண்டிப்பாக மெமரி ரீகெயின் ஆகிடும். அது வரைக்கும் டெம்ப்ரவரியாக அவருக்கு வந்து உங்களோட ஞாபகம் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் எதுக்கும் வரி பண்ணாதீங்க, தானாக சரியாயிடும், டோன்ட் வரி அப்படின்னதும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்போ டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்கவும், இன்னும் ஒரு 2 weeksல நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பீங்க, ஜங்குக்கு ஊட்டி விடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு சில நேரத்தில் அழுக வரும், யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலாக இருப்பார். நீங்கள் வேணுங்க பொறுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க. அவர் ஆனால் வெடுக்குன்னு திரும்புவார். உனக்கு என்னதுன்னு தெரியுதா? என்னை திட்டினீங்களா? ஏன் திட்டினீங்க? அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க, பிகாஸ் அவருக்கு ரீகெயின் ஆகிடுச்சு மெமரின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்மைல் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மல் ஆகுங்க. நான் சும்மா தான் கூப்பிட்டேன், சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபைனலி 2 weeks ஆயிடுச்சு. நீங்கள் என்ன தான் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அவர் வந்து அந்தளவு பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணல, அப்படியே அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காரு. அந்த பழைய ஜேகேவே கிடையாது, ஒரு மாதிரி துருன்னு இருக்கிற ஜேகேவே கிடையாது. ஆக்சுவலாக அவரோட ப்ரொஃபஷன் வந்து போலீஸ் அப்படிங்கிறதே அவருக்கு மறந்துட்டு அந்த மாதிரி. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, ரூமுக்கு வந்ததும் அவர் படுத்திருப்பார். இப்போது நடக்கிறாரு, பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஓகேவா? அப்படியே படுத்திருப்பார். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர் கிட்டக்க போகிறீங்க.
ஆனால் அவர் என்ன நினச்சிப்பாரோ தப்பாக நினச்சிப்பாரோ சொல்லிவிட்டு டக்குன்னு அப்படியே யூட்டர்ன் போட்டு பின்னாடி போகிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அடுத்து நீங்கள் திரும்புறீங்க. ஞாபகம் வந்துட்டா நம்ம வீட்டெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா சொல்லு. இல்லை, எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேர் கேட்கல, அதான். ஜங்குக், நிஜமா உனக்கு என் பேர் ஞாபகம் இல்லையா? வயன், உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன டீ போட்டெல்லாம் பேசுவியே, எனக்கு கூட டீ போட்டு பேசினா பிடிக்குமே, மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிச்சுட்ருக்காரு. பரவாயில்ல, பொறுமையாக யோசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு டீ வேணும். ஓ சரி, போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அவர் குடிச்சிருப்பாரு. தேங்க்ஸ். ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க? இந்த தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது எனக்கு. வேறு யார் கூடயோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ சாரி, அப்போ என்ன சொல்லணும் நான்? ஐயோ இந்த சாரியும் சொல்லாதீங்களேன். வீடுங்க ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருக்குது, நான் போய் பண்ணிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஓய் பொண்டாட்டி நல்டி, வெடக்குன்னு அப்படியே திரும்புகிறேங்க. ஞாபகம் வந்துருச்சு ஜங்குக், அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்புறீங்க. இல்லை, நீ தானே சொன்ன உனக்கு டீ போட்டு பேசினா பிடிக்கும்னு, அதான் சொல்லி பார்த்தேன். ஓ சரி, நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. சரி, அப்போ நான் போகிறேன். ஓய் பொண்டாட்டி நில்டின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, என்னது எதாவது வேணுமா? ஆமாம். தண்ணி? இல்லை, வேற என்ன வேணும்? கொஞ்சம் கிட்ட வாங்களேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக கிட்டே வந்துட்டு, என்ன வேணும்? முத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. வேணுங்கனே அவன் டீ போட்டு பேசுகிறான், அவனுக்கு எதுவும் ஞாபகம் வரலங்கிற மாதிரி தான் நீங்கள் சென்ஸ் பண்ணிருக்கீங்க இப்போ வரைக்கும். நீ தான் எனக்கு வேணும்டி அப்படின்றாரு. எதுக்கு மூஞ்சி இப்படி தொங்க போட்டுருக்க? கிச்சனில் ஒர்க் இருக்கு, நல்லா பேசுகிறீங்க, அப்படியே பழைய ஜங்கு கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. தேங்க்ஸ், எனக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுங்க, ஏன்னா எனக்கும் ஆடாக இருக்கக்கூடாதுல்ல. நான் வேறு ஒவ்வொரு நிமிஷமும் ஆசை வச்சிட்ருக்கேன் பேசுகிறது பழைய ஜங்குக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி கூப்பிடாதீங்க. நான் கிச்சனை ஒர்க்குக்கு நான் போகிறேன், நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே அழுக வருது கிச்சனில், அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, பழசெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஏதோ வதக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு ஹேண்ட் அப்படியே வந்து அவங்கள கிராப் பண்ணுது. அவங்க இடுப்பை பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லையே ஸ்ட்ரெச்சபிள் ஜாக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதை வெட்டுக்கிட்டு திரும்பி பார்க்குறீங்க. போய் சொல்லாத, உனக்கு ஞாபகம் வந்துட்டு தானே? அட மக்கு, இது வரைக்குமா உனக்கு தெரில? எனக்கு எப்போயோ வந்துருச்சு, சும்மா ஆக்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டா அழுன்னு பரண்டு அழுதுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது இதில்? ஏன் இதில் விளையாடுறேன் எப்போ வந்துச்சு உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மெமரி லாஸே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதெல்லாம் உண்மையாக நான் மறந்துட்டு இருந்தான். ஆனால் நீ எப்போ ஹாஸ்பிட்டலில் நான் பொறுக்கின்னு சொன்னியோ அடுத்த செகண்டே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டுடி.
நிஜமாவா? என்ன உண்மை இல்லையா? அப்புறம் ஏன்டா 2 வாரம் என்ன அப்படியே ஒரு மாதிரி அன்னோன் பர்சன் மாதிரியே ட்ரீட் பண்ண? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை தடவை அழுதுருப்பேன் தெரியுமா? கல் நெஞ்ச காரன்னு அழனி மாடு அப்படி சொல்லி லொட்டு 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 லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் வருஷம் வாங்கிட்டே இருக்காரு. என் பொண்டாட்டியோட ஸ்மெல்லை எவ்வளோ மிஸ் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் எனக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்ல ஆசையே இல்லை. எனக்கு ஒரு மாதிரியே இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறதுல என்ன ஒரு சத்தம் தெரியுமா? அதில் நீ அடித்தா கூட எனக்கு அமிர்தமாக தாண்டி தருது அப்படிங்கிறாரு. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இது பாரு, நிஜமாக உனக்கெல்லாம் ஞாபகம் இருந்தா இல்லை சும்மா ஏதாவது சொல்லி பேத்துறியா? உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆன நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். அன்றைக்கி வந்து நீ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னேன். அதுக்காக புல்லுட்டுன்னு நான் அரைஞ்சிட்டு நான் போனேன். அடுத்த நாளே அந்த சம்பவம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே நடந்தது அப்படியே சொல்லணுமா என்ன? அப்படியே சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டீங்க. என் புருஷனுக்கு ஃபைனல் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அடுத்த நாள் இருக்கு ஏஜி கழுத நிறுத்து அழாத அழ சொல்லிவிட்டு அந்த மனுஷங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஒன்று கேட்கணும். என்னது? என்ன போட மொட்டை பேச படப்போ நீ என்ன சொன்னாலும் கேட்க படப்போ என்னை எவ்வளோ அலைய விட்ட அப்படி அலை ஏச்சி இரு, நான் சொல்கிறது கேளு. என்னது? பொண்டாட்டி சொல்லு. என்ன சொல்லணும்? நான் ஹாஸ்பிட்டலில் அந்த ஐசி வார்டில் இருக்கும் போது உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நீ சொன்னேன். ஆனால் நீ சொல்லவே இல்லை. இவ்வளோ நாள் ஆகி சொல்லவே இல்லை. என்ன சொல்லணும்னு அந்த நீ கான்ஷியஸில் தான் இருந்தியா? என்னால் கண்ணை ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் என்னை சுற்றி என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் என்னால் கேட்க முடிஞ்சுது. சொல்லு, என்னத்துக்கு? என்ன சொல்ல வந்த? ஓ, இத்தனை நாள் மெமரி லாஸாக வச்சு என்ன அலைய விட்டல, நீ அலைப்போ, நான் சொல்ல மாட்டேன் போடா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறியோ இல்லையா அப்படி சொல்லிட்டு டடக்குன்னு அந்த மனுஷன் வந்து இந்த எப்படி சொல்கிறது, கிச்சனில் அந்த ஸ்லாப் இருக்குல்ல, அதில் ஏறி உட்கார வச்சுருப்பாரு. உங்கள் காலை ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மனுஷன் உள்ளே வந்துட்டு சொல்லுடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட தர்றாரு. அந்த மனுஷனை நீங்கள் டைட்டாக பிடிச்சிருந்துருப்பீங்க. அப்படியே நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு அப்படியே அப்படி சொல்லிட்டு சோல் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மொத்தம் கொடுத்து வந்துருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஐ மிஸ் இட் ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அதை ஜஸ்ட் இன்னும் எவ்வளோ வேணால் குடிடி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முத்தத்தை அப்படியே ஸ்பரிசத்தை அப்படியே ஃபீல் பண்ணிருக்காரு. ஸோ ஃபைனலி ஒரு 10 minutes கழிச்சு அந்த முத்தம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட நெக் இருக்கும்ல, அதில் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே பதிச்சிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், லவ் யூ, எனக்கு ப்ராமிஸ் பண்ண இதுக்கு மேலே இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுடா. அது என் தோழில் தான். இந்த பாரு, என் மேலே சத்தியம் பண்ணலான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கையை பிடிச்சி உங்களோட வயதில் வச்சுட்டு உன் புள்ள மேலே சத்தியம் பண்ணு, இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணுடா. என்ன என்னடி சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? சொல்லுடி. ஆமாம், அன்றைக்கி தான் டெஸ்ட் பண்ணேன், பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ நடக்கும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த இதில் நான் சொல்ல மறந்துட்டேன். நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. நீ அப்பாவை போகிற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு தான் சொல்கிறீங்க. சம்மடி தக்கி 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 பொண்டாட்டியா என்ன பொண்டாட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு வயிற்றுல அப்படியே பேச ஆரம்பிச்சுப்பாரு. லொட்டுன்னு மண்டையில் அடிச்சுட்டு எருமா மாடு ப்ராமிஸ் பண்ணி தொலை எரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எப்போ வருவீங்க, எத்தனை நாள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியா? பண்ணணும், செவா போகலாம். ஏய் முதல்ல ப்ராமிஸ் பண்ணடா, அதுக்கப்புறம் எங்கே வேணால் போய் தொழிலும். என் பிள்ளை மேலே சத்தியமா, என் பொண்டாட்டி மேலே சத்தியமா நான் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகே? நீங்கள் வெடுக்குன்னு அவரோட சின்ன அப்படியே திருப்பியிருப்பார். திருப்பிட்டு லவ் யூ சொல்லு
லவ் யூ டி, லவ் யூ சொல்லு. அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ டூ. ஸோ ஹாஸ்பிட்டல் போகலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 2 months இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே அந்த டாக்டர்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு வந்துருந்துருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருந்துருப்பீங்க, இந்த மாதிரி நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க, நான் அம்மாவாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பியாக 2 பேரும் லைஃப்பை லீட் பண்ணியிருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டார். ஸோ ரொம்ப கிராஜுவலாக இருப்பார். உங்களுக்கும் நீங்களும் ஹாப்பியாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போயிட்டு லைஃப்பை அப்படியே பேலன்ஸ்டாக வச்சிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. குழந்தை என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஏதாவது உங்களுக்கு பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளை வச்சுக்கோங்க, ஆம்பளை பிள்ளை ஆசைப்பட்டவங்க ஆம்பளை பிள்ளை வச்சுக்கோங்க. எந்த குழந்தையானா எல்லாத்துக்கும் குழந்தை தானேடா. சரி ஓகேவா? ஸோ ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். மறக்காமல் யார் யாரெல்லாம் அழுதிங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தென் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நியூ பாய் சொல்லுங்க மிஸ் பண்ணலாம். Ba ba bo ba ba. Bang 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 bang. நிக்கோ நிக்கோ நீ. Ya ya ya.